முடியாது. இது சாத்தியமே இல்ல. நடக்காதுன்னா நடக்காதுதான். என்னங்க இது? உங்கள மாதிரி ஒருத்தரால கூட இதை செய்ய முடியாதா? முடியாது. ஏன்னா அவ அந்த மகமாயிக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு. இந்த ஜென்மத்துல அவ அந்த தாய்க்கு பொண்ணா இருக்கா. ஜெய விஜயனுக்கு சாமி வரம் கொடுத்தார்ல, அடுத்த 7 ஜென்மத்துக்கும் நீ எனக்கு எதிரியா இருப்ப, நானே உன்னை வதம் பண்ணி உனக்கு முக்தி கொடுக்கறேன்னு சொன்னாரே, அந்த மாதிரி தான் இவளும். அப்படி பார்த்தா இவ ராட்சச கணத்தை சேர்ந்தவளா இருப்பா. உங்க வேலை இன்னும் சுலபமாயிடுமே. துஷ்ட சம்காரம் பண்றது உங்களுக்கு சொடுக்கு போடுற வேலையாச்சே. உங்களுக்கு அந்த 7 ஜென்மத்திலையும் ஜெய விஜயனை சம்ஹாரம் பண்ணது யாருன்னு தெரியுமா? சாமிங்க தான். அந்த சாமியை தவிர அவங்கிட்ட வேற யாராலையும் நெருங்க முடிஞ்சுதா? காத்து, தண்ணி, ஆகாயம், பூமி, இப்படி எந்த விதத்திலையுமே எனக்கு சாவு வரக்கூடாதுன்னு ஒவ்வொரு ஜென்மத்திலையுமே அவர் வேண்டிக்கிட்டார். ஏன் தெரியுமா? அந்த சாமியை தன்னை சம்ஹாரம் பண்ணி முக்தி கிடைக்க வைக்கணும்னு. இதுவும் அப்படித்தான். அவக்குள்ள ராட்சச குணம் இருக்கு. அதனாலதான் தெய்வத்தை திட்டிக்கிட்டு இருக்கா. ஆனா அவகிட்ட தெய்வாம்சமும் இருக்கு. அதனாலதான் அம்மன் அவளை காப்பாத்திக்கிட்டே இருக்கா. அந்த அம்மனோட அருள் இருக்கிற வரைக்கும் அவளை யாராலையுமே தொட முடியாது. ஒருவேளை யாராவது முயற்சி பண்ணா நாமளே எரிஞ்சு சாம்பலாயிடுவோம். உங்க காரியம் நடக்காது. தயவு செஞ்சு இங்கிருந்து கிளம்புங்க. நானும் அந்த மகமாயியுடைய ஆராதகன் தான். இந்த உலக நன்மைக்காக, இந்த ஜனங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஸ்ரீசக்கரத்தை அடையணுங்கிற லட்சியத்துல நான் இருக்கேன். இப்படி இவ தடையா இருந்தா என்னுடைய லட்சியம் நிச்சயமா நிறைவேறாது. உங்களால செய்ய முடியாதது எதுவுமே இல்லை. சொல்லுங்க, இதை செய்யக்கூடிய வேற யாராவது இருக்காங்களா? என்னோட குரு கிட்ட போனா அவர் ஏதாவது உங்களுக்கு உதவி செய்ய முடியுமான்னு முயற்சி பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு அந்த ஒரு வழிதான் இருக்கு. போகலாமே, அங்கே போகலாமே. அவர் யாருன்னு சொல்லுங்க. அவர் ஒரு மகா ஞானி. கொஞ்சம் கிறுக்கு. அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அத மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன். நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை. தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரகச் சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ, பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி. யாரு யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு. புரியுதா? சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு. போ போ. செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு. அதான் நீங்க சொன்னீங்களேம்மா, அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்படிதான் சொல்லணும். சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும். புரிஞ்சுதா? சரிங்க. போ. எப்படி? ஐயோ, உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டாது. என்ன சொன்னாலும் நம்புதுங்க.